அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சுபகிருது வருடம் பங்குனி மாதம் 20ஆம் தேதி திங்கள் கிழமை வளர்பிறை 3/4/2023 திரையோதசி திதி இன்று நாள் முழுவதும் உள்ளது. மகம் நட்சத்திரம் காலை 7:23 வரை, அதன் பிறகு பூரம் நட்சத்திரம் கீழ்நோக்கு நாள். மந்த யோகம் காலை 7:23 வரை, அதன் பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை, 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, மாலை 3 மணியிலிருந்து 4 மணி வரை மற்றும் மாலை 6 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை மீன லக்னம். லக்னத்திலேயே குரு பகவானுடன் சூரியன், மேஷத்தில் சுக்கிரனுடன் புதன் ராகு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சந்திரன், துலாத்தில் கேது, கும்பத்தில் சனி பகவான். இன்றைய விசேஷம் ஸ்ரீ மகாவீர் ஜெயந்தியும் சோம பிரதோஷமும் அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? ஓவியம், பரதநாட்டியம் பயில, மாடு வாங்க, செங்கல் சூளை பிரிக்க, அம்பாள் வழிபாடு செய்ய, கண் திருஷ்டி கழிக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களை, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, உங்களை நிராகரித்த அதே இடத்தில் நிராகரிக்கவே முடியாத பெரிய சக்தியாக வளர்ந்து காட்டுவதே வெற்றியாகும். ஆமாங்க, வெற்றிங்கிறது அதுதாங்க. நம்மளை உதாசீனப்படுத்தவங்க முன்னால் நாம் ஒரு உதாரணமாக வாழ்ந்து காட்டணுங்க. நீங்கள்லாம் அந்தளவுக்கு மன வலிமை படைத்தவர்களாக இருப்பீங்க. எங்கேயாவது அசிங்கப்பட்டாலும் அவமானப்பட்டாலும் அதுக்காக கண் கலங்கி நிற்காமல் அதை மனசில் வச்சுக்கிட்டு இருந்து கொண்டு கங்கணம் கட்டிக்கொண்டு ஜெயித்து காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே சந்தோஷத்தை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய வருங்காலம் அது சம்பந்தமாக இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அதே மாதிரி புறநகர் பகுதியில் ஏதாவது ஒரு இடம் வாங்கி போட்டால் நாளைக்கு பிள்ளைங்களுக்கு ஏதாவது வகையில் உதவிகரமாக இருக்குமே அப்படிங்கிற யோசனைகளும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்குங்க. பூர்வீக ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த உங்கள் பூர்வீகத்தில் சொந்த ஊரில் இருக்கக்கூடிய சொத்தில் ஒரு பகுதியை கொடுத்துட்டு வேற ஏதாவது வாங்கலாமாங்கிற யோசனைகளும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்குங்க. குரு பகவானும் சூரியனும் 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக லாபஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக இருக்கும். திடீர் லாபத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுங்கிறதே நமக்கு தெரிய மாட்டேங்குது. எல்லாரும் நல்லவங்க மாதிரி ஆரம்பத்தில் தெரிகிறாங்க, அப்புறம் போக போக தான் அவங்களுடைய சுயரூபத்தை தெரிஞ்சுக்க முடியுது. அப்படிங்கிற மாதிரியான ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. அதே போல் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் நீங்கள் எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டுவீங்க. ஏன்னா 10ஆம் இடத்துக்குரிய கிரகம் வலுவாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால சின்ன சின்னதாக உங்களுக்கு சலுகைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசியிலேயே ராகு உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால உடம்பை போட்டு பாடாப்படுத்துதே அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களும் ஒரு பக்கம் இருக்குங்க. சின்ன சின்ன உடற்பயிற்சி, மூச்சு பயிற்சி அதெல்லாம் இப்போ உங்களுக்கு அவசியப்படுதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு செலவுகள் கொஞ்சம் இருக்கும், அலைச்சலும் இருக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
ரிஷப ராசிக்காரர்களே, எவரிடம் அளவுக்கு அதிகமாக தவறுகள் இருக்கிறதோ அவர்கள்தான் மற்றவர்கள் மீது அளவுக்கு அதிகமாக வீண்பழிகளை சுமத்தி தன்னை உத்தமர்கள் போல் காட்டிக்கொள்வார்கள். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் அவங்கவுங்க பர்சனல் விஷயம், அது அவங்களோடங்க, அதிலெல்லாம் நாம் எதுக்குங்க தலையிடுவான அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் மற்றவர்களுடைய தாக்கி பேசாமல் மற்றவர்களை தாங்கி பிடித்து பேசக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. அது மட்டும் இல்லைங்க, அடுத்தவங்கள நாம் குறை சொன்னோம்னா நம்மளை யாராவது குறை சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் என்னத்துக்கு? ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் சில நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும், சில நல்ல குணங்கள் இருக்கும், சில திறமைகள் இருக்கும். அதை மட்டும் தெரிந்தெடுத்து மற்றவர்களை பாராட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கூட உங்களுக்கு அருமையாக இருக்குது. உங்களுடைய ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கு சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்குங்க. தள்ளிப்போன விஷயங்களும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல விதத்தில் முடியுங்க. பணவரவும் இன்றைய தினத்தில் உண்டு. வண்டி வாகனம் பழசு கொடுத்துட்டு புதுசு வாங்கிறதுக்கான முயற்சிகள் அதெல்லாமே இன்றைக்கி பலிதமாகுங்க. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் ராகுட சேர்ந்து பலவீனமாக 12ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால வாயு பதார்த்தங்களை சாப்பாட்டில் நீங்கள் குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை எடுத்துங்க. நம்முடைய பாரம்பரியமான கீரை உணவுகள், சிறுதானிய உணவுகள் அதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால நாம் எது பேசினாலும் தப்பாக போய் முடியுதுன்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்படுவதெல்லாமே உண்டுங்க. ஆனாலும் 11ஆம் இடத்துல பிரபல யோகாதிபதி சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. வீடு மாறலான்னு நினச்சின்னு இருக்கீங்க, அதற்கான முயற்சிகளையும் இன்றைக்கி நீங்கள் இறங்குவீங்க. நம்ம பட்ஜெட்டுக்கு ஒத்து வருதா, ஏன்னா அதிகமான வாடகைக்கு போய் அப்புறம் ஆசைப்பட்டு மாட்டிக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில இடங்கள்லாம் தேடுவீங்க. அமையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்குங்க. அதே மாதிரி உத்தியோகஸ்தானத்தையும் சந்திரன் பார்த்துட்டு இருக்கிறதுனால அலுவலகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி நிற்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் முடியும். ஆனால் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, இருமனதாய் செயல்பட்ட எந்த காரியமும் வெற்றியடைந்ததில்லை. முழுமனதாய் செயல்பட்ட எந்த காரியமும் தோல்வி அடைந்ததில்லை. ஆமாங்க, சின்ன வேலையை எடுத்துக்கிட்டால் கூட அதில் முழுமையாக இன்வால்மெண்ட்டோடு இருக்கக்கூடியவங்க நீங்கள் தாங்க. அது ஒரு சாதாரண விஷயந்தானே அப்படின்னு ஒருபோதும் நீங்கள் அலட்சியமாக இருக்க மாட்டீங்க. அது சின்ன விஷயமாக இருந்தாலும் பெரிய வேலையாக இருந்தாலும் அதை முடிக்கிற வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியவங்க. அதனுடைய முடிவு என்னென்னு பின்பற்றக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் சந்திரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால புது முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு பலிதமாகும். தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு துலங்கி நிற்கும். தடுமாறி தயக்கமாக பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த பல விஷயங்களை இன்னைக்கு வெற்றிகரமாக நீங்கள் செய்து முடிப்பீங்க. கேட்கலாமா வேண்டாமா, நாம் கேட்டோம்னா ஏதாவது நினச்சிப்பாரா அப்படின்னு விஐபிகளை சந்திக்கிறதுக்கு யோசிச்சுட்டு இருந்தீங்க. ஆனால் இன்றைய தினம் விஐபிகளை சந்திப்பீங்க. ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நல்ல விதத்தில் நடக்கும். அதே மாதிரி சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால அரசாங்க காரியங்கள், அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதிகாரிகளை பார்க்கறது, லோனுக்கு முயற்சி பண்ணுறது எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல விதத்தில் வெற்றிகரமாக முடியுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகரிக்குங்க. பூர்வ புண்ணியாதிபதி நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறதுனால பிள்ளைகளால் மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷம் இருக்கும். அவங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்களையும் இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் உண்டாகுங்க. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்றைக்கி விற்று தீரும். பங்குதாரர்கள்ட்ட ஏதாவது நீங்கள் பேசுகிறதா இருந்தால் கூட இன்றைக்கி நீங்கள் பேசலாங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் அடுத்தடுத்து உங்களுக்கு சில கூடுதல் பொறுப்புகள், கூடுதல் வேலைகள் அதெல்லாம் தேடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதன் மூலமாக மேலதிகாரிகளுக்கு நீங்கள்
நெருக்கமாவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. எதிர்பார்த்த காரியங்களெல்லாம் இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பழைய நண்பர்கள் உறவினர்களோட அன்பு தொந்தரவுகள் இன்னைக்கு ஒரு பக்கம் இருக்குங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, இன்பம் வரும்போது இன்முகத்துடன் ஏற்றுக்கொள்ளும் நாம் துன்பம் வரும்போது அவற்றை துடைத்தெறிந்து விட்டு வெற்றி பெறுவதற்கான வழியையும் நம்பிக்கையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் கஷ்டப்பட்டாலும் மனசுக்குள்ளார ஒரு தைரியத்தோடு நீங்கள் இருப்பீங்க. நம்மால் எல்லாம் முடியும், நம்மால் ஜெயிச்சு காட்ட முடியும், நம்மால் முடியாது எதுவுமே கிடையாது, சாதாரணமாக தானே இருந்தோம் வாழ்க்கையின் தொடக்கத்தில், இன்றைக்கி கடின உழைப்பால் நம்ம முன்னுக்கு வந்து இல்லையா, அது மாதிரி எல்லாம் கடந்து போகுங்கிற நம்பிக்கையோடு இருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய தினம் தனஸ்தானத்தில் 2ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிற நேரத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. ஏன்னா உங்கள் ராசிநாதன் சந்திரன் இன்னைக்கு பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்குங்க. எல்லாவற்றிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. முடியாதுங்கிற விஷயத்திலையும் நீங்கள் இன்னைக்கு முடித்து காட்டுவீங்க. பணவரவும் இன்னைக்கு பரவாயில்லைங்க. அடகில் இருக்கக்கூடிய சில பொருட்களை மீட்டெடுப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன சந்தேகங்கள் அதெல்லாம் சரியாகி சந்தோஷத்தையும் இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் புதன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு சுலபமாக நிறைவேறும். பழைய நண்பர்களும் தேடி வந்து பேசுவாங்க. உறவினர்களோடு இருந்து வந்த சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கூடுதல் லாபம் இருக்குது. தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே இன்னைக்கு விற்று தீருங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிராக பேசிகிட்டு இருந்தவங்கள்லாம் இன்றைக்கி உங்களுக்கு ஆதரவாக பேசுகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகளை எதிர்பார்க்கலாம். பிள்ளைகளுடைய உயர்கல்வி சம்பந்தமாக அவங்களோட உட்கார்ந்து பேசுவீங்க. ஏன்னா அவங்க விருப்பத்துக்கு எதிராக நீங்கள் எப்போவும் எதுவும் செய்ய மாட்டீங்க. அதனால் எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு நல்ல செய்திகளும் தேடி வருங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் செலவுகள் இருக்குங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுடைய சின்ன சின்ன ஆசைகள் எல்லாமே இன்றைக்கி நிறைவேறுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, பேசுபவர்கள் வார்த்தைகளால் வலிமையை உணர்த்துகிறார்கள். ஆனால் பேசாதவர்களோ மௌனத்தால் தன்னுடைய வலிமையை காட்டுகிறார்கள். ஆமாங்க, அதனால தாங்க எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல நீங்கள் பேசுவீங்க. எங்கே அமைதியாக இருந்து காரியத்தை சாதிக்கணுமோ அங்கே அமைதியாக இருந்து நீங்கள் சாதிப்பீங்க. ஆனாலும் இன்றைய தினமும் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. மகம் நட்சத்திரத்தில் காலை 7:23 சந்திரன் பயணம் செய்து முடிச்சிடுறாரு. அதனால் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க. ஆனால் காலை 7:24 பூரம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், டென்ஷனும் இருக்கும். ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அக்கறை காட்டினீங்கன்னா நல்லா இருக்குங்க. வாயு பதார்த்தங்களை எல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க. வெளிவட்டாரத்தில் யாராவது தாக்கி பேசினாலும் நீங்கள் கொஞ்சம் சமாதானமாக பேசிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆனாலும் இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரம் இன்றைக்கி கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்கும். வாடிக்கையாளர்களாக இருந்தாலும் பங்குதாரர்கள், பணியாட்கள் எல்லார்கிட்டையுமே கொஞ்சம் நிதானமாக பேசுனீங்கன்னா
பண்ணிங்கன்னா நல்லா இருக்குங்க. பூரம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் புது முதலீடுகளை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நாள் அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு. ஆனால் இன்னொரு பக்கம் வேலை சுமை மட்டும் இருக்கும். அதை நீங்கள் பொறுமையாக பார்த்து செய்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. பிள்ளைகளை அவங்க போக்கில் நீங்கள் விட்டு பிடிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எங்கும் எதிலும் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, வாழ்க்கை பயணத்தில் மற்றவர்களின் விமர்சனங்கள் சரியானதாக இருப்பின் நீங்கள் உங்களை திருத்திக் கொள்ளுங்கள். ஆனால் மற்றவர்களுடைய விமர்சனங்கள் தவறாக இருப்பின் சிரித்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்து விடுங்கள். ஆமாங்க, நீங்கள் கூட அப்படித்தாங்க. யார் எது வேணாலும் சொல்லிட்டு போகட்டும், நமக்குன்னு தோணுறதை நாம் சரியாக செய்வோம் அப்படின்னு யாராவது ஏதாவது தப்பாக பேசினாலும் கூட கண்டுக்காமல் தன்னுடைய கடமையை செய்து முடிப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய தினம் உங்களுடைய தன பாக்யாதிபதியின் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு, பணவரவு உண்டு. கேட்ட இடத்திலிருந்து சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. வெளிவட்டாரத்திலையும் இன்னைக்கு நீங்கள் ரொம்ப பெருமையாக பேசப்படுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ அதெல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. 12ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. பழைய மொபைல் ஃபோனை கொடுத்துட்டு புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக இருக்கும். தேங்கி கிடந்த சரக்கெல்லாம் இன்னைக்கு விற்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. வாடிக்கையாளர்கள் எதை நோக்கி போகிறாங்க, அவங்களுக்கு எதில் ஆர்வம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய ரசனையை நாடி பிடிச்சு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய வியாபார யுக்திகளையும் இன்னைக்கு நீங்கள் மாற்றிப்பீங்க. உத்தியோகம் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. ஒரு பக்கம் மேலதிகாரிகளுடைய பாராட்டுதல்கள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் கூட வேலை பார்க்குறவங்க நமக்கே குழிபறிக்க பார்க்குறாங்களே அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. குடும்பத்தில் இன்னைக்கு சந்தோஷம் உண்டு. பிள்ளைகளாலும் இன்னைக்கு மனசுக்குள்ளார நிம்மதி உண்டு. ஜாதக விஷயங்கள், அதாவது வரன் பார்க்கறது, மாப்பிள்ளை பார்க்கறது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே இன்னைக்கு வெற்றி உண்டு. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அதிரடி நன்மைகள் எல்லாம் உண்டுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் செலவுகள் இன்னைக்கு ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் நன்மைகளை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, வாய்ப்பு என்பது தட்டி பறித்து கொள்வதில் இல்லை, உழைப்பு மற்றும் திறமையால் தேடிக்கொள்வது. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே யாருடைய வாய்ப்புகளையும் தட்டி பறித்து கொள்ளவே மாட்டீங்க. நமக்கு திறமை இருக்குது, நாம் உழைச்சின்னு இருக்கோம். அந்த உழைப்புக்காக, நம்முடைய திறமைக்காக யாராவது நம்மளை தேடி வந்து நமக்கு எல்லாம் தருவாங்க அப்படிங்கிறதுல அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்திலேயே இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. ரொம்ப நெருக்கமான நண்பர்கள்லாம் இன்றைக்கி ரொம்ப நீங்கள் அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, முடியாதுன்னு நினச்ச சில விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி நீங்கள் முடித்து காட்டுவீங்க. பிரபலங்களின் நட்பால் சில காரியங்களையும் நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்குங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ அதெல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி சகோதர வகையில் இருந்து வந்த செலவுகள், அலைச்சல்கள் அதெல்லாமே குறையறதுக்கான சூழலும் இருக்குதுங்க. மகளுக்கு வரன் தேடின்னு இருக்கீங்க, அது நல்ல ஜாதகம் அமையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. வெளிவட்டாரத்திலேயும் இன்னைக்கு நீங்கள் ரொம்ப பரபரப்பாகவே இருப்பீங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுத்திருக்கிறதுனால இதுவரைக்கும் தள்ளிப்போன சில காரியங்கள்லாம் இனிமேல் நல்ல விதத்தில் முடியறதுக்கான சூழல் இருக்குதுங்க. வியாபாரத்தில் இன்னைக்கு கூடுதல் லாபம் எல்லாம்
நல்லபடியாக கிடைக்கும். ஏன்னா லாபஸ்தானத்திலேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால திடீர் லாபத்தை இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாம். மேற்கொண்டு ஏதாவது புது ஏஜென்சி எடுக்கிறதுக்கான முயற்சிகள் அதெல்லாமே இன்றைக்கி பலிதமாகுங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள்லாம் சரியாகி இன்றைய தினம் உத்தியோகத்திலேயும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. மேலதிகாரிகளுடைய சின்ன சின்ன பாராட்டுதல்களும் உங்களுக்கு கிடைக்குங்க. அதே போல் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது, கவனமாக இருக்கணும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, அடுத்தவரின் நடத்தையை சந்தேகிக்கும் முன்பு தன்னிடம் உண்மை இருக்கிறதா என்று சோதித்து பார்த்து கொள்வதே உண்மையின் அடையாளமாகும். ஆமாங்க, நீங்கள் எப்பயுமே அப்படித்தாங்க. அடுத்தவங்க மேலே குறை சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நாம் ஒழுங்காக இருக்கிறோமா, ஒழுக்கமாக இருக்கிறோமா, உண்மையோடு இருக்கிறோமா அப்படின்னு தன்னைத்தானே பரிசோதித்து கொள்ளக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. முதல்ல நாம் நல்ல விதத்தில் வாழ்ந்து காட்டுவோம், அதுக்கு பிறகு மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக நடந்து காட்டுவோம் அப்படின்னு நினைப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. குரு பகவானின் அனுகிரகம் உங்களுக்கு இருந்துட்டு இருக்கிறதுனால ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் இன்றைய தினத்தில் உண்டு. தள்ளிப்போன விஷயங்களும் இன்னைக்கு நல்ல விதத்தில் நடக்கும். அதே மாதிரி 10ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. பல நல்ல செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. தந்தை வழியில் இருந்து வந்த சில மன கஷ்டங்கள் அதெல்லாம் சரியாகும். தந்தை வழி சொத்துக்கள், அதில் இருக்கக்கூடிய தடங்கல்கள், அதில் இருக்கக்கூடிய வழக்குகள் அதெல்லாம் கொஞ்சம் பேசி சமாதானமாக முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக இருக்கும். கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. சூரியனும் 5ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆன்மீகத்தில் மனசு கொஞ்சம் ஓடிக்கிட்டே இருக்குங்க. ஆன்மீக தேடல்களும் உங்களுக்கு அதிகமாகி கொண்டே இருக்குங்க. சுகஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் தாயாருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வியாபாரத்தில் அதிகப்படியான லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி உத்தியோகஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிராக இருந்தவங்க மனசெல்லாமே மாறுங்க. நீங்கள் கேட்டுட்டு இருந்த சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்குங்க. ஆனாலும் 6ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் ராகுன்னு உட்கார்ந்துருக்கிறாங்க. அதில் சுக்கிரன் 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. வீண் செலவுகள் கொஞ்சம் வரும். கணவன் மனைவிக்குள்ளார கருத்து மோதல் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் விட்டு கொடுத்து கொண்டு போகிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளால் மனசுக்குள்ளார சந்தோஷம் அதிகரிக்குங்க. அதே போல் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தவிர்க்க முடியாத செலவுகள் உண்டு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது, சாதிப்பீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களால் சின்ன சின்ன தொந்தரவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, வாழ்க்கை பயணம் மிக மிக அழகானது. அது கொந்தளிப்பாக ஆக்குவதும் மகிழ்ச்சிகரமாக பொங்கி வழியச் செய்வதும் நம்முடைய மனதில்தான் இருக்கிறது. ஆமாங்க, எது நடந்தாலும் அதை நல்ல விதமாக எடுத்துக்கக்கூடிய அளவிற்கு மனப்பக்குவம் உடையவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷ செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் யோகாதிபதியுடன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால உங்களுடைய ஆளுமைத்தன்மை இன்னைக்கு அதிகரிக்குங்க. கம்பீரமாகவும் நீங்கள் பேசுவீங்க. தடாலடி முடிவுகளெல்லாம் இன்னைக்கு நீங்கள் எடுப்பீங்க. எதிர்ப்புகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்க ஆரம்பிக்கும். உங்களுடைய அருமை பெருமையெல்லாம் அடுத்தவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் எவ்வளவு பொறுமையாகவும் அமைதியாகவும் சகிப்புத்தன்மையோடையும் இருக்கீங்க அப்படிங்கிறத குடும்பத்தில் இருக்கிறவங்களும் புரிஞ்சுப்பாங்க. வெளியில் இருக்கிறவங்களும் இன்னைக்கு
இன்னைக்கு தெரிஞ்சுப்பாங்க. இன்றைய தினம் பிள்ளைகளாலும் மனசுக்குள்ளார சந்தோஷம் எட்டி பார்க்குங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ அதெல்லாம் கூட சரியாகுங்க. 5ஆம் இடத்துக்கு குரு பகவான் அடியெடுத்து வைக்க இருக்கிறாரு. சீக்கிரம் உங்களுக்கு நல்ல யோகம்லாம் வரப்போகுது. பிள்ளைங்க கல்யாணம் தள்ளி தள்ளி போகுதேன்னு கவலைப்பட்டு இருக்காதீங்க. அடுத்தடுத்து குடும்பத்தில் சுப காரியங்கள்லாம் நீங்கள் அடுத்த மாதத்துக்கு பிறகு எதிர்பார்க்கலாங்க. குரு பயிற்சிக்கு பிறகு வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்த கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்னைக்கு சரியாகிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்கள் நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க. ஆனால் இன்னைக்கு மூலம் நட்சத்திரக்காரர்கள் சாதிச்சு காட்டுவீங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் திடீர் செலவுகள் இருக்கும். என்ன திடீர்னு இவ்வளோ செலவாயிடுச்சே அப்படின்னு நீங்கள் திரும்பி பார்க்குற சூழ்நிலைகள்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு நல்ல செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, எல்லா பிறப்பும் அதற்கான கர்மத்தை அனுபவிக்கவே ஆகும் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா யாரையுமே நாம் முதல்ல வெறுக்க மாட்டோம். மற்றவங்க மேலே அன்பு செலுத்த ஆரம்பிச்சிட்டோம்னாலே நம்முடைய கர்மாக்கள் எல்லாமே அழிந்து போய்விடும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எங்கும் எப்போதும் அடுத்தவர்கள் மீது அன்பை பொழியக்கூடியவர்களாக இருப்பீங்க. ஆகாதவர்களாக இருந்தாலும் நாம் பகச்சு வேண்டாம். அடுத்தது அவங்க மனசு மாறுவாங்க, நிச்சயமாக மாறுவாங்க. அப்போ நம்ம பெருமையை தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. ஆனாலும் இன்றைய தினமும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 7:23 சந்திராஷ்டமம் முடியுது. அதனால் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே மாதிரி உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அதிரடி நன்மைகளை எதிர்பார்க்கலாங்க. ஆனால் காலையில் 7:24 அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். சாப்பாட்டு விஷயத்தில் கூட கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. சந்திராஷ்டமம் அப்படின்னாலே வயிறெல்லாம் ஏதோ கொஞ்சம் அப்படி இப்படி தான் ஆகும். அதனால் உப்பு காரத்தை குறைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னைக்கு நம்முடைய பாரம்பரியமான உணவுகள் அதெல்லாம் இன்னைக்கு எடுத்துட்டோம்னா நல்லா இருக்குங்க. நாக்குக்கு ருசியாக எதையாவது சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கே வலிக்குது இங்கே வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. ஏங்க அதை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா பொறுமையாக அதை கொண்டு போய் கொடுக்கறது நல்லதுங்க. ஆனால் அதை விட்டுட்டு நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா சந்திராஷ்டமம் அதோட வேலையை செய்ய ஆரம்பிச்சிருங்க. அதனால் எல்லா இடத்துலையுமே இன்னைக்கு கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போயிட்டீங்கன்னு வைங்களேன், எல்லா வகையிலுமே அருமையாக இருக்குங்க. வியாபாரம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். உத்திராடம் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் இருக்குது. ஆனால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் இன்னைக்கு ரொம்ப சுமாராக இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். வேலை சுமை இருக்கும். மேலதிகாரிகளை பற்றி குத்தங்குறை சொல்லாமல் தன்னுடைய வேலையை நாம் பார்த்துட்டு போவோம் அப்படின்னு தானுண்டு தன் வேலையுண்டுன்னு இருந்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. அதே மாதிரி பிள்ளைகள் எதிர்கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காதீங்க. அவங்க கடமையை அவங்க செய்துன்னு இருக்காங்க. அதனால் நீங்களும் அவங்கள அனுசரித்து கொண்டு போயிட்டீங்கன்னா நலமாக இருக்குங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு சோம்பு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எங்கும் எதிலும் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, பிறருக்கு உதவி செய்து பழக்கப்பட்டவர்களுக்கு பிறரிடம் உதவி கேட்பதற்கு மனம் இருப்பதில்லை. ஆனால் பிறரிடம் வாங்கி பழக்கப்பட்டவர்களுக்கு பிறருக்கு உதவி செய்வதற்கு ஒருபோதும் மனம் வருவதில்லை. ஆமாங்க, அதனால தாங்க ஒரு சிலரெல்லாம் நாம் மாற்றவே முடியாதுங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு நாம் நம்ம வழியில் போய்கிட்டே இருப்போம். அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் குத்தங்குறை
பார்த்துக்கிட்டு நாம் இருக்க வேண்டாம். நம்மால் முடிஞ்ச வரைக்கும் 4 பேருக்கு நல்லது செய்து கொண்டிருப்போம் என்று சொல்லிக்கொண்டு எங்கும் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு நன்மை செய்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கூட உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லாம் நடக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் எதுவும் நடக்க மாட்டேங்குது, என்னதான் அப்படி இருக்குன்னு தெரிய மாட்டேங்குதே அப்படின்னு சில நேரங்களில் நீங்கள் வருத்தப்படுறது உண்டுங்க. 7.5 சனியில் ஜென்மச்சனி நடந்துன்னு இருக்கிறதுனால சில விஷயங்கள் தள்ளி போகலாம், ஆனால் நிச்சயமாக நடக்காமல் போகாது. காரணம், சனி பகவான் உங்களுக்கு ராசிநாதனாக இருக்கிறார். அதனால் சின்ன சின்ன தடங்கல்கள், சின்ன சின்ன ஸ்பீட் பிரேக்கர் தான் அவர் உங்களுக்கு ஏற்படுத்த முடியும். ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய வெற்றியை அவர் எப்பொழுதுமே தடுக்க மாட்டார். சின்ன சின்னதாக உங்களுடைய திறமையை அவர் வளர்த்து விடுவார். இது இல்லைன்னா எது, அதுவும் இல்லைன்னா எது அப்படின்னு ஒரு தேடலையும் உங்களுக்கு தந்து கொண்டே இருப்பார். வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான பயிற்சி, ஒரு ட்ரைனிங்கை அவர் இப்போ உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கார். அப்படி இருக்கிறதுனால சில விஷயங்கள் தள்ளி போதே அப்படின்னு சொல்லிலாம் நீங்கள் கொஞ்சம் அப்படியே கோபமாக இருந்துடக்கூடாது, வருத்தமாக இருந்துடக்கூடாது. எல்லாம் நன்மைக்கு தான். பல விஷயங்கள்லேருந்து பல நல்ல விஷயங்களை நீங்கள் கற்றுக்கிட்டே இருக்கீங்க. அதனால் இன்றைக்கும் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. வியாபார விஷயங்களும் இன்றைக்கி நீங்கள் பேசலாம், கூடுதல் லாபம் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் என்னதான் நாம் ஓடி ஓடி உழைச்சாலும் நமக்கு பெருசாக ஒன்றும் ஒரு பாராட்டு கிடைக்கலையேன்னு நினைக்காதீங்க. குறை சொல்லாமல் இருந்துட்டாங்கன்னாலே அதுவே ஒரு பாராட்டு தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. குடும்பத்தில் இன்றைக்கி சந்தோஷம் உண்டுங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. பிள்ளைகளுடைய மேற்படிப்பு விஷயமாக இன்றைக்கி உட்கார்ந்து சில விஷயங்கள்லாம் பேசி முடிவெடுப்பீங்க. அதே போல் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் செலவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும். கவனமாகவும் இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துலையும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகள் இன்றைக்கி இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, கற்றுக்கொள்ளவும் கற்றுக் கொடுக்கவும் தான் நாம் பிறந்திருக்கிறோம். மற்றவர்களுடைய குறைகளை சொல்லி அவர்களை காயப்படுத்துவதற்காக அல்ல. குறைகள் இருந்தால் நாம் சரியாக திருத்துவோம், நிறைகள் இருந்தால் அதிலிருந்து கற்றுக்கொள்வோம். ஆமாங்க, இப்படிப்பட்ட பெருந்தன்மையான குணத்திற்கு சொந்தக்காரர்களெல்லாம் நீங்கள் தாங்க. அதனால தாங்க எல்லா தரப்பினரும் உங்கள்கிட்ட நியாயம் பேசுறதுக்கு தேடி வருவாங்க. யாருடைய மனதையும் காயப்படுத்தாமல் இருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இன்றைய நாள் அருமையாக இருக்குதுங்க. 6ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தீராத சிக்கல்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்குங்க. அதே மாதிரி சவால்களில் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சொன்ன சொல்லையும் இன்னைக்கு நீங்கள் காப்பாற்றுவீங்க. அவசரத்துக்கு அக்கம் பக்கத்தில் கைமாத்தா வாங்கின பணத்தையும் இன்னைக்கு நீங்கள் தந்து முடிப்பீங்க. வெளிவட்டாரமும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. எல்லாம் சரிதாங்க, ஆனால் ராசியிலேயே சூரியனும் குருவும் உட்காந்துட்டு போட்டு அழுத்துன்னு அழுத்தின்னு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரியான ஆதங்கமும் உங்களுக்கு ஒரு பக்கம் இருக்குதுங்க. இருந்தாலும் அதையும் தாண்டி இன்னைக்கு சந்திர பலம் இருக்கிறதுனால சமயோஜித புத்தியால் இன்னைக்கு நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. வியாபாரத்தில் இன்னைக்கு கூடுதல் லாபம் இருக்குது. பழைய பாக்கிகள் எல்லாமே இன்னைக்கு வசூலாகும். புது ஏஜென்சி எடுக்கிறதுக்கான முயற்சிகளும் பலிதமாகுங்க. உத்தியோகத்தில் எல்லா வகையிலுமே உங்களுக்கு இன்றைக்கி ஒரு மன நிறைவு இருக்குங்க. அதே மாதிரி எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. அதே போல் குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. கல்யாண விஷயங்களும் இன்றைக்கி நீங்கள் பேசலாங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரேடியாக இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. பணவரவும் இருக்குது. விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் கொஞ்சம் இருந்து கொண்டு இருக்குங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. பெரிய குத்துச்சண்டை போட்டியில் ஜெயிச்சிட்டாருங்க.
65 ரன்கள் வித்தியாசத்தில் அந்த அணி ஜெயிச்சுதுங்க. நேருக்கு நேராக நின்று 4 பேரை போட்டு மிதிச்சாருங்க. அந்தளவுக்கு அவர் பெரிய தைரியசாலிங்க. உடல் வாகு அவருக்கு ரொம்ப சூப்பருங்க அப்படின்லாம் சிலரெல்லாம் நாம் சொல்கிறோம் இல்லைங்களா. அந்த வீராதி வீரன் சூராதி சூரன்லாம் பெரிய விஷயமே கிடையாதுங்க. அதான் அந்த உடம்பால் தன்னுடைய வலிமையால் எல்லா காரியங்களையும் சாதிச்சிடலாம். ஆனால் அந்த மனசு இருக்குது பார்த்தீங்களா, அது குதிரையை விட வேகமாக ஓடக்கூடியது. அந்த மனக்குதிரையை யார் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளார அதனுடைய லகானை பிடித்து இழுத்து அந்த குதிரையை கட்டுப்படுத்துகிறாங்களோ அவங்க தாங்க உண்மையான வீரர்கள், அவங்க தாங்க உண்மையான அரசர்கள், அவங்க தாங்க உண்மையான வெற்றியாளர்கள் அப்படின்னு நான் சொல்லலைங்க, ஸ்ரீ மகாவீர் அவர்கள் சொல்கிறாங்க. ஆமாங்க, ஜெயின மதத்தில் மிகப்பெரிய மகான் அந்த மகான்ங்க. அந்த மகானுடைய பிறப்பு எல்லாமே ரொம்ப ரொம்ப வித்தியாசமானதுங்க. பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய அதிகாலை 4 மணியிலே அந்த மகான் இந்த மாபெரும் யுகத்திலே அவங்க அவதரித்தாங்க. மிகப்பெரிய ராஜ குடும்பம், ராஜாவின் புத்திரனாகத்தான் அந்த மகான் பிறந்தாங்கங்க. பார்த்திங்கன்னா கிமு 599 அந்த மகான் பிறந்தாங்க. இன்றைக்கி எவ்வளவு வருடங்கள் ஆகுது, எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆகுது. ஆனாலும் அவர் போதித்த போதனைகள் எல்லாம் இன்னமும் உயிரோடு இருக்கிறது பாருங்கள். கிமுவிலேயே அவர் பிறந்திருக்கிறார் அப்படின்னா அந்த வித்தியாசத்தை நீங்கள் உணரலாம். காலங்கள் எல்லாமே கடந்து அந்த மகானுடைய கருத்துக்கள் எல்லாமே இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது. இதே மாதிரி சித்திரை மாதத்தில் தாங்க அந்த மகான் வளர்பிறையில் தாங்க பிறந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லைங்க, இந்த உயிர் எதுக்காக பிறக்குதுன்னா அதனுடைய கர்மாக்களை எல்லாம் அடைவதற்காக, கர்மாவை தீக்கிறதுக்கு தான் இந்த உயிர் இந்த உலகத்திலே பிறக்குது. அதனால் அடுத்தவங்களுக்கு எடுக்காமல் நாம் எல்லா வகையிலுமே நல்லது செய்துருந்தோம்னா கர்மா எல்லாமே தீர்ந்துடும் அப்படிங்கிற உண்மையை முதல்ல கண்டுபிடித்து சொன்னவர் அந்த சமணத்துறவி தாங்க. இவருக்கு வர்த்தமானன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா பேர் வச்சாங்க. அதாவது அவங்க அப்பா சித்தார்த்தர், மிகப்பெரிய அரசர். அதே மாதிரி அம்மா திரிஷாலா தேவி. அவங்க இவருக்கு பேர் வச்சது வர்த்தமானன். அப்படின்னா வளங்கள் சேர்ப்பவன், எல்லா வளத்தையும் கொண்டு வருபவன் அப்படின்றது. சின்ன வயசுலேருந்தே எப்போ பார்த்தாலும் கண்ணை மூடிட்டு தவம் செய்து கொண்டு துறவியாகவே இந்த மகான் இவர் இருந்துக்கிட்டே இருந்திருக்கிறாருங்க. இதை பார்த்துட்டு சரி நம்ம ஊரில் என்ன சொல்லுவோம், ஒரு கால் கட்டு கை கட்டு போட்டாலாம் சரியாக போய்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அது மாதிரி கல்யாணத்தையும் பண்ணி வச்சாங்க. பிரியதர்ஷனா அப்படின்னு ஒரு குழந்தையும் பிறந்தது. ஆனாலும் அவருக்கு மனசு ஈடுபடலை, எதுலேயுமே ஈடுபடலை. கரெக்டாக 30 வயசில் அவர் மான் கிளம்பிட்டார். அதாவது அந்த அரண்மனையை விட்டு ராஜபோக வாழ்க்கையை விட்டுட்டு எல்லாத்தையும் துறந்துட்டு அவர் கிளம்பிட்டார். கடுமையாக அவர் தவம் இருந்தார். 12 ஆண்டுகள் மிக கடுமையான தவம் இருந்தார். அந்த தவத்தில் அவருக்கு நிறைய பதில்கள் எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சுது. மற்ற உயிர்களுக்கு தீங்கு நினைக்காத, எந்த கெடுதலும் பண்ணாத, அடுத்து திருடாத, யாருடைய சொத்தையும் திருடாத, எல்லா சூழ்நிலையிலும் உண்மையை பேசு. சிலர் சில நேரங்களில் சிலர்கிட்ட மட்டும் உண்மையை பேசுவாங்க, மற்றவங்கள்ட்ட வேறு மாதிரி பேசுவாங்க. அது மாதிரி இருக்காத, எப்பயுமே உண்மையை பேசு, எல்லார்கிட்டையுமே உண்மையை பேசு. அதுக்கடுத்து புலன் இன்பம் கூடாது, எதுக்கெடுத்தாலும் அது பின்னாடி ஓடுறது அதெல்லாம் கூடாது. அதுக்கடுத்து தான் பொன்பொருள் மேலே ஆசை வைக்காத, அதெல்லாம் நிலைக்காது, ஆண்டவன் மேலே அதாவது ஆசையை வை அப்படின்னு சொல்லிட்டு அழகாக இந்த மகான் சொல்லியிருக்கிறாருங்க. அதாவது மிகப்பெரிய மகான் இவருங்க. அதனால தான் இன்றைக்கும் அவரை நாம் பேசி கொண்டிருக்கிறோம், அவருடைய போதனைகள் எல்லாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். இந்த மகான் பிறப்பதற்கு முன்பாக 16 விதமான கனவுகள் அவங்க அம்மா பார்த்துருக்காங்க. கனவுகள் வந்திருக்கு. அவங்க கனவில் அதாவது வெள்ளை யானை, சிங்கம், அதுக்கடுத்து ஸ்ரீ மகாலட்சுமி தேவி, முழு நிலவு, குதிக்கக்கூடிய மீன் ஜோடி, இதெல்லாம் அதிர்ஷ்டத்தின் அடையாளங்கள். இதெல்லாம் ஒரு பெரிய புரட்சி நடக்க போகுது, ஒரு யுகம் சேருது, ஒரு அவதார புருஷன் அவதரிக்கிறாரு அப்படிங்கிறத காட்டக்கூடியது. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் ஸ்ரீ மகாவீர் அவர்கள் எல்லா வகையிலுமே நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதாவது மனதை அடக்கி எல்லாவற்றையும் வென்றவர் அப்படிங்கிறது தான் ஸ்ரீ மகாவீர் அப்படிங்கிற அந்த பேருக்கு அர்த்தமாகும். அதனால் அந்த மகான் கிமு 527 இன்னைக்கு இருக்கிற
அந்த பீகார் மாநிலத்தில் இருக்கிற பாவா என்னும் இடத்துல வந்து இந்த மகான் வந்து ஜீவசமாதி அடைஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஜைன மதத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தீர்த்தங்கரராக இந்த மகான் இருந்துட்டுருக்காங்க. அதனால் முடிந்த வரைக்கும் ஸ்ரீ மகாவீருடைய போதனைகளை நாம் பின்பற்றுவோம். சோமவார பிரதோஷமாக இருக்கிறதுனால எல்லாம் வல்ல ஈசனையும் நந்தியம் பெருமானையும் வணங்குவோம். நெஞ்சிற்கினியவர்களே, ஸ்ரீ மகாவீர் ஜெயந்தி திருநாளாகிய இன்றைய தினத்தில் அந்த மகானின் திருவருள் உங்களுக்கு முழுமையாக வந்து சேரட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.